அந்த ஏர்ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்போ பேராசை இருக்கும் அப்படின்னா, ஒரு ரிவார்டை வந்து குடுக்குறாங்க இல்லையா? ஸோ அந்த ரிவார்டை லிஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே, இதனுடைய ப்ரைஸு இவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதுவும் கம்மியா இருந்தா கூட பரவால்ல. இந்த சீலியா டோக்கனுக்கு ப்ரீ சேல்ல வந்து இவ்வளோ ஒரு அமௌண்ட்ட நீங்க வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. லிஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ரீ சேல் வந்து நடத்த போறாங்க. அந்த ப்ரீ சேல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பிரைஸ் இருக்கும். சரி, இந்த சீலியா ஆப் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இவங்க குடுக்கக்கூடிய ரிவார்ட்ஸை மைன் பண்ணி, கிளைம் பண்ணி வச்சுக்கிறது தான். 2வது இதில நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரெஃபரல் லிங்க்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இதுவரைக்கும் எனக்கு வந்து ரெஃபரல்ஸ் வந்து யாருமே இல்ல. ஏன்னா, நான் எங்கேயுமே வந்து ரெஃபர் பண்ணல. ஸோ, இப்போ நீங்க வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, எனக்கு கண்டிப்பா கமிஷன் கிடைக்கும். ஸோ, உங்களுக்கு வெறும் 10 சீலே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜாயினிங் போனஸா குடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ, நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதுதான் வந்து ஹோம் பேஜ். இங்க ரைட் சைட்ல ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். மைண்ட் பண்ற மாதிரியான ஒரு ஐகான் வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் மண்வெட்டி மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த டைமிங் ஓடிட்டு இருக்குது இல்லையா? இந்த இடத்துல இது இருக்கும். எதுனா மைன் அப்படி சொல்லிட்டு வட்டமா ஒரு பட்டன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, 3 விதமான ஆப்ஷன்ஸ் வந்து கேட்கும். 1 2 ஹவர்ஸ்க்கு ஒரு டைம் வந்து நீ மைன் பண்ணத கிளைம் பண்ணிக்கிறியா? இல்ல 6 ஹவர்ஸ்க்கு ஒரு டைம் வந்து மைன் பண்ணத கிளைம் பண்ணிக்கிறியா? இல்ல 24 ஹவருக்கு ஒரு டைம் வந்து கிளைம் பண்ணிக்கிறியா? அப்படிங்கிற மாரி வந்து கேட்கும். நான் ஏன் 24 மணி நேரம் இங்க குடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா, சோம்பேறித்தனம் தான். ஏன்னா, ஒவ்வொரு 2 ஹவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஞாபகம் வச்சுக்கிட்டோ, இல்லன்னா அலாரத்த வச்சுக்கிட்டோ வந்து என்னால கிளைம் பண்ணிக்க முடியாது. ஆனா, இதனுடைய பிரைஸ் தெரிஞ்சு நான் அப்படி பண்றேன் அப்படின்னா, சோம்பேறி ப்ரோ ப்ளஸ் தான் வந்து சொல்லணும். எதுக்காக இத சொல்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு 2 ஹவர்ஸ்க்கும் நீங்க வந்து கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான சீலே வந்து கிடைக்கும். அதுவே நீங்க 24 ஹவர்ஸ்க்கு குடுத்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் கம்மியான சீலா தான் வந்து கிடைக்கும். ஸோ, அதனால மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஸ்டார்ட்டிங்கே. ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா, நீங்க வந்து அந்த 2 ஹவர்ஸ வந்து கன்டின்யூ பண்ணலாம். அப்படி இல்லன்னா, இந்த மாரி சோம்பேறியா தான் இருக்கணும்னு நெனச்சீங்கன்னா, 24 ஹவர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. தப்பில்ல. ஏன்னா, நம்ம என்ன இன்புட் குடுக்குறோமோ, அதுக்கான ரிவார்ட தான் வந்து குடுப்பாங்க. அத நம்ம கண்டிப்பா கடைசில வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ, இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மெயின் ஏரியா. இதில என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிட்டேன். இப்போ மெயின் பேஜுக்கு போனேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஓவராலா 261 சீலே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருக்காங்க. அண்டு ஏர்ட்ராப் ஜாயினிங் போனஸா குடுத்தது. 3வதா வந்து பார்த்தீங்கன்னா, மைனிங்கில 214 சீலே வந்து குடுத்துருக்காங்க. 4வதா வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி ஆக்டிவா இதில மைன் பண்றோம் இல்லையா? அதுக்காக 45 சீலே வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் ஏரியா. இதில வந்து வேற எதுவுமே இல்ல. நீங்க ரெஃபரல்ஸ் யாராச்சும் வச்சிருந்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து யாரெல்லாம் ஆக்டிவா இருக்காங்க, யாரெல்லாம் வெரிஃபைடா இருக்காங்க, யாரெல்லாம் அன்வெரிஃபைடா இருக்காங்க அப்படிங்கிற மாரி வந்து காட்டும். மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, இதில வேற எதுவுமே இல்ல. அவ்வளோதான். 2வதா முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கேஒய்சி பண்றது. ஸோ, இதில கேஒய்சி பண்ணணும் அப்படின்னா, அவ்வளோ சீக்கிரம் நம்மள வந்து பார்த்தீங்கன்னா, கேஒய்சி வந்து பண்ண விட மாட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்து நீங்க 15 நாளைக்கு மேல இதில ஆக்டிவா இருக்கணும். ஸோ, அப்படி இருந்தா மட்டும் தான் அந்த ஃபேஸ் 1 கேஒய்சிங்கிறதே வந்து ஓப்பன் ஆகும். ஸோ, அதுக்கப்புறம் தான் உங்களால வந்து கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். ஸோ, இந்த கேஒய்சில நீங்க என்ன குடுக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் உங்களுடைய ஃபோன் நம்பர குடுத்தாலே போதும். நீங்க வந்து கேஒய்சி வந்து பண்ணிக்கலாம். ஃபேஸ் 2 கேஒய்சில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சிஎல்டி டோக்கன நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் இல்லையா? நீங்க வந்து வாலெட் அட்ரஸ குடுப்பீங்க. அதாவது எங்களுடைய கான்டாக்ட் அட்ரஸ உங்களுடைய வாலெட்ல குடுத்து ஆட் பண்ணிட்டு, அந்த சீலியா டோக்கனுடைய அட்ரஸ குடுத்து நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ, அதுதான் கேஒய்சி 2 அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் மேபி இது வந்து இன்னொரு 1 ஆர் 2 மந்த்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடுத்துருவாங்க. ஏன்னா, இந்த இயருடைய செப்டம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீலியா எக்ஸ்சேஞ்ச் வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ, அதனால கண்டிப்பா சீக்கிரமா வந்து குடுத்துருவாங்க. நீங்களும் சீக்கிரமா இத வந்து மைன் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. பிகாஸ் மே மந்த்லேருந்து இதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்ரீஸ் பண்ண போறாங்க. எவ்ரி 24 ஹவர்ஸ்க்கும் 9 சீலியா அப்படின்னு சொல்லிட்டு ரிவார்டா குடுக்குறாங்க. பட் மே மந்த்ல இருந்து 0.5 அப்படிங்கிற ஒரு ரேட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மைனிங் ரேட்டா நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ, இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். 0.5 சிஎல்டி பெர் 24 ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு. எப்போ இருந்து அப்படின்னா, மே 30லேருந்து. ஸோ, அதனால எவ்வளோ சீக்கிரம் நீங்க மைன் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்களோ, அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து அதிகமான ரிவார்டு வந்து கிடைக்கும். அண்ட் இந்த ஒயிட் பேப்பர்ல பெருசா ஒண்ணும் இல்ல. எல்லா எக்ஸ்சேஞ்சஸுமே அவங்களுடைய எக்ஸ்சேஞ்ச லான்ச் பண்றதுக்கு முன்னாடி ப்ராமிஸ் பண்ணுவாங்க இல்லையா? அதே தான் இவங்களும் குடுத்துருக்காங்க. நாங்க கஸ்டமர் சப்போர்ட்ல அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, மும்முரமா வேலை செய்வோம். அதிகமான ரெஸ்பான்ஸ டக்கு டக்குன்னு குடுப்போம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்டுக்கு எல்லாமே செக்யூரிட்டி அப்படிங்கிறது எல்லாமே வந்து டைட்டா இருக்கும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடுத்துருக்காங்க. அண்டு இதில மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா? எங்க நான் பேராசைப்படுவேன் அப்படின்னா, இதனுடைய பிரைஸ் சொல்லுவாங்க இல்லையா? அந்த இடத்துல தான் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இவங்களுடைய சீலியா டோக்கன் சிஎல்டிங்கிறத ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. எல்லா கிரிப்டோக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷார்ட்டான ஒரு இது இருக்கும், லெட்டர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிஎல்டி டோக்கன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீ சேலில் கிட்டத்தட்ட 0.15 சென்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம இந்தியன் ருபீஸ் படி வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படியும் ஒரு 13 ரூபா வரும். ஒரு டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா 13 ரூபான்னு வரும். அதுக்கப்புறமா அந்த ப்ரீ சேலெல்லாம் முடிஞ்சு இவங்களுடைய எக்ஸ்சேஞ்ச் எப்போ லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கரெக்டாக 30 செப்டம்பர் 2024 இந்த ஒரு டேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆப்பை ஒரு எக்ஸ்சேஞ்சாக மாற்றி லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதை தான் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. இந்த சீலியா எக்ஸ்சேஞ்சோடைய ஃபவுண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க 2 பேர் தான். எமானுவல் அஃபுலா அவங்க வந்து பார்த்திங்கன்னா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரு, ஃபேவர் அஃபுலா அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சீஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸர் அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேர் தான். எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேர் பிரதர்ஸாக இருக்காங்க. ஸோ எல்லாமே சொல்லியாச்சு. நான் ரெஃபரல் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அதை யூஸ் பண்ணிவிட்டு மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். செப்டம்பரில் தெரிஞ்சிடும் இது வந்து எந்த அளவுக்கு போகும்.